ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். கடல் கொள்ளையர்கள் இருக்குல்ல, அதை தான் அமெரிக்கா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கடல் கொள்ளையர்கள் தான் இந்த மாதிரி வேலை செய்வாங்க. இந்த 3 இந்தியர்களும் அந்த இன்ஜின் ரூம்ல இருக்கும் போது அந்த இந்த என்ன சொல்றது, ஒரு கெமிக்கல் ஏற்றுக்கொண்டு வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்துறது அப்படின்றது வந்து ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயம். கேட்டால் நான் ஒன்று சொன்னேன், நான் ஒன்று கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லன்னு. நீ யார் முதல்ல அங்கே கேட்கறதுக்கு? ரொம்ப பச்சையாக கேட்குறேன். நீ செருப்பால் அடி வாங்கிட்டன்ற ஒரே காரணத்துக்காக அவன் போட்ட பூட்டுக்கு மேலே நீ ஒரு பூட்டு போடுறன்றது ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூடு அமெரிக்கா பண்ணுது. அந்த ஆட்டிடியூடுக்காக போற வர கப்பல் அடிக்கிறன்றது வந்து இது வந்து சர்வதேச விதிமுறைகள் மீறல். மார்க்கோ ரூபியோ, அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், ரெண்டுமே அந்த ஆள் தான். ஸோ அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது அந்த ரூமில் அந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்குன்னு ஒரு பெரிய தில் வேணும், தைரியம் வேணும், மனோதிரம் வேணும். அதை வாயில கவு விட்டு அடிப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? உண்மையிலே அதான் பண்ணியிருக்காரு. அவங்களால வாயை திறந்து பேசவே முடியாது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா கேட்டா எக்ஸ்ட்ரா கேட்டாரு. இன்னும் கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்களா? திரும்ப சொல்றேன், கேட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் பதில் சொன்னேன். நான் என்ன கேட்குறேன், ஈரான் போய் கியூபாலேயோ இல்லை கரிபியன் ஐலாண்ட்ஸ்லையோ வெனிசுலால பேஸ் வச்சு அமெரிக்காக்காரன் ஒத்துக்குவானா? சரி, நம்ம வச்சா ஒத்துக்குவானா? இப்போ உனக்கு மாத்திரம் என்ன வேலை? சர்வதேச விதிமுறைகள்ன்றது உனக்கு மாத்திரம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் உண்டு, அப்படிதானே? இந்த போக்கை நம்ம எப்படி பார்க்கறது? அடுத்த நான் சொன்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் ஒரு பேஸ் வைக்க போறாங்கன்னு அர்த்தம். வைக்க போறாங்க. அடுத்தது நம்ம இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறோம்? இதுக்கு மேலே திருப்பி தாக்குதல் பண்ணாங்கன்னா அதே மாதிரி அவன் ஒரு கூட்டு போடுறான்னா ஈரானுக்கு எந்த விதத்தில் நம்ம உதவி செய்ய முடியுமோ உதவி செய்ய வேண்டியதான், அவ்வளோதான். இதே உக்ரைனில் நடந்ததுன்னா அப்படி பெரிய பிரச்சனை. ஏன்னா உக்ரைனில் நடக்கும் சொன்னானுங்களே ஒன்றுங்க, இட் இஸ் வெரி ஹார்ட் டு சி ஒயிட் ஸ்கின், பிளாண்ட் ஹேரு. அதில் கூட வாயில் வருது அசிங்கமாக, ஏதாவது வந்துட போகுது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேசியிருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயின் சார். சார், இந்திய கப்பல், அது இந்திய கப்பலா இல்லை வெளிநாட்டு கப்பலில் இந்திய மாலுமிகள் வேலை பார்க்குறாங்களா? அது எனக்கு தெரியல, ஏன்னா முழு தகவல் நான் பார்க்கல. பட் ஆனால் இந்தியர்கள் தாக்கப்படுறாங்க அமெரிக்கா படையினரால். அதை எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப் அவர்கள் மறுக்கிறாரு. அது பலாவ் அப்படின்ற ஒரு நாட்டோடைய ஒரு கொடியை மாட்டிய ஒரு கப்பல். மேரிடைம் இது பார்த்தீங்கன்னா, அதாவது கப்பல் துறையில் கொடியை வந்து மாற்றுறது, கொடியை மாற்றி ஒரு நாட்டோட கப்பல் இன்னொரு நாடு லீஸ்க்கு எடுக்கிறது, அப்புறமா கொடி மாற்றி பறப்பதுன்றதுலாம் வாடகை கூடுற மாதிரி கப்பல். வாடகை தான் ஃபுல்லாகவே. கப்பல்னாலே வாடகை தான். கப்பல் மாத்திரம் இல்லை, கண்டெய்னரும் வாடகை தான். ஓகே. யாரும் ஓன் பண்ணுற அளவுக்கெல்லாம் அந்த கம்பெனிகள்லாம் யாரும் அந்த அளவுக்கு பணம் கிடையாது. கப்பல் வந்து வாடகை கொடுவாங்க, கப்பலில் இருக்கிற கண்டெய்னரும் வாடகை கொடுவாங்க. அது மாதிரி தான் அந்த கப்பல் அந்த துறையே அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொடி என்ன பறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த பிராந்தியத்தில் உனக்கு என்ன வேலைன்றது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஆரம்பத்துலேருந்தே கேட்டுன்றது ஹார்மூஸில் உனக்கு என்ன வேலை, இல்லை கல்ஃபில் உனக்கு உன் பேஸை அடித்து நொறுக்கிட்டாங்க. நீ வந்து ஈரானை போய் அடித்த, ஈரான் திரும்ப உன்னை பொழந்துட்டான், உன்னை வந்து என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடித்து உன்னை ஓட விட்டான். உனக்கு அசிங்கப்பட்டது நீ தான், ஓகேவா? இதில் அவன் ஒரு கப்பல், அவன் வந்து ஒரு பூட்டு போடுறான்னா அந்த பூட்டுக்கு மேலே நீ பூட்டு போட்டு கப்பல் தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இது வந்து பைரசின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லு, கடல் கொள்ளையர்கள் இருக்குல்ல, அதை தான் அமெரிக்கா அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடல் கொள்ளையர்கள் தான் இந்த மாதிரி வேலை செய்வாங்க. மேபி இது வந்து 1600 வந்து இந்த மாதிரி ஐரோப்பிய கண்டத்துலேருந்து போயிட்டு இந்த மாதிரி கடல் கொள்ளையர்ன்ற பேரில் சுற்றிருந்தாங்க பைரட்ஸு. அப்படி தான் இந்த கரிபியன் ஐலாண்ட்ஸை பிடிச்சது, அதெல்லாமே அந்த மாதிரி தான். இது அஃபிஷியல் கவர்மெண்ட்டாக போய் இவனுங்க இந்த வேலையை செஞ்சதே கிடையாது. இந்த வைட் ஆங்கிலோ சாக்சன்ஸ் இப்படி தான் பண்ணானுங்க ஆரம்பத்துலேருந்து. அப்போ ஸ்பானிஷும் சேர்ந்து தான் பண்ணானுங்க. இப்போ ஸ்பெயின் திரும்பிடுச்சு மேபி. ஆனால் இவனுங்க காலங்காலமாக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து இந்த மாதிரி கடல் கொள்ளையர் மாதிரி தான் அமெரிக்கா பிஹேவ் பண்ணுது. அது வந்து எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் நீ போய் அடிக்கிறன்றது, அந்த பிராந்தியத்தில் போய் உட்காந்து மற்றவங்களாம் டிக்டேட் பண்ணுறதுன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டரையே கேள்விக்குறியாகிறது. நீ போய் வெனிசுலா நாட்டை அடிப்பதை கடத்தி தான் கொண்டு வந்திருக்கான். அவன் பிடிச்சிட்டு வந்தா எந்த வாரண்ட்டில் பிடிச்சிட்டு வந்த? நியூயார்க்கில் வந்து ஜெயிலில் வச்சிருக்கான்னா எந்த நியூயார்க் சட்டத்திட்டம் வந்து மற்ற நாட்டுடைய அதிபர்களை பிடிச்சின்னு வரதுக்கு யூஎஸில் வந்து லா இருக்கா? அதை வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஒத்துக்குதா? இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஜனங்கள் தான் ஒத்துக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. இவங்க அமெரிக்காவோடைய ஆளும் அந்த வர்க்கம் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு ஐஷாட்டியம் பிடிச்ச ஒரு வர்க்கத்தை நான் பார்த்ததே கிடையாது.
அதில் இந்த 3 இந்தியர்களும் அந்த இன்ஜின் ரூமில் இருக்கும்போது அந்த இந்த என்ன சொல்கிறது ஒரு கெமிக்கல் ஏற்றுக்கொண்டு வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்துறது அப்படின்றது வந்து ஒரு கோழைத்தனமான ஒரு விஷயம். கேட்டால் நான் ஒன்று சொன்னேன், நான் ஒன்று கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லன்னு. நீ யார் முதல்ல அங்கே கேட்குறதுக்கு? ஈரானுடைய ஏரியா அது. ஸோ ஈரான் பூட்டு போடுறான்னா நீ ஈரானை போய் தாக்குறதுனால தான் பூட்டு போடுறான். காலங்காலமாக அது வழியாக போயிட்டு தானே வந்துட்டு இருக்கு கப்பல். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னாடி பூட்டு போட்டான் அவன் ஹோர்முஸை. நான் கேட்குறது ரொம்ப பச்சையாக கேட்குறேன். 28ஆம் தேதி பிப்ரவரிக்கு முன்னாடி ஹோர்முஸை முன்னுன்ற எண்ணம் அவனுக்கு இருந்ததா? இதே வழியாக தானே எல்லா நாட்டு கப்பலும் போயிட்டு வந்தது. நீ செருப்பால் அடி வாங்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அவன் போட்ட பூட்டுக்கு மேலே நீ ஒரு பூட்டு போடுறன்றது ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூடு அமெரிக்கா பண்ணுது. அந்த ஆட்டிடியூடுக்காக போகிற வர கப்பல் அடிக்கிறன்றது வந்து இது வந்து சர்வதேச விதிமுறைகள் மீறல். அதை தான் இந்தியா பதிவு பண்ணியிருக்கு. இன்றைக்கி காலையில், அதாவது நேற்றைய அமெரிக்காவோட நேரப்படி மார்க்கோ ரூபியோ, அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், ரெண்டுமே அந்த ஆள் தான். ஸோ அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதை மாதிரி இது பண்ண முடியாது, இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பாரு சாதாரணமாக போக முடியாது. 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கு வந்து தான் நீங்கள் கேட்குற கேள்வி வருது. ஃப்ளாக் வந்து மாற்றி போடுறேன். ஃப்ளாக் என்ன ஃப்ளாகாருன்னா ஒன்று, இது கப்பல் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப சாதாரணமான விஷயம். கப்பல் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இது கப்பலில் நாட்டோடைய கொடியை மாற்றுறது, கால் சைன் மாற்றிக்கிறதுன்றது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏன்னா இந்த பயணத்தின் போது இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு போகும். அதுக்கப்புறமா வேற நாட்டுக்கு போகும்போது கொடியை மாற்றுவாங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லக்கேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து வேற நாட்டுக்கு போக வேண்டிய லக்கேஜை ஏற்றும் போது ஸோ உங்களுக்கு வந்து மாறும் அந்த உள்ள இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இப்படிதான் கப்பல் துறை ஓடிட்டு இருக்கு. புதுசாக இப்போ தான் எதுவுமே தெரியாத மாதிரி அமெரிக்கா வந்து நடிப்பது அப்படின்றது வந்து மேபி நான் நினைக்கிற ஒரு நிமிஷம். நான் அந்த படத்தோட பேர் வந்து லார்ட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் அமெரிக்கா படம், நிக்கோலஸ் கேஜ் நடிச்ச படம் அது. நிக்கோலஸ் கேஜ் படத்தில் இந்த மாதிரி ஆயுதம் சப்ளை பண்ணுறதை பற்றி தான் அந்த படத்தில் இருக்கும். அந்த ஆயுதத்தை வந்து கடத்தி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு விற்கிறது, இந்த இல்லீகலாக ஆயில் விற்கிறது தான், இல்லீகலாக ஆயுதம் விற்கிறது அமெரிக்காவுடைய வேலையை ரொம்ப படம் போட்டு காமிச்சிருக்கிறது வந்து இந்த லார்ட் ஆஃப் வார். முடிஞ்சால் படம் பாருங்கள், நல்ல படம் அது. 2004 நினைக்கிற சமயத்தில் வந்தது. ஸோ அதில் வந்து ஒரு கப்பலோடைய பேரையும் அந்த கப்பலோட கொடியும் அந்த சீன் மாத்திரம் தனியாக யூடியூப்லேயும் இருக்கும். லார்ட் ஆஃப் வார் ஷிப்பு ஃப்ளாக் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே பெயிண்ட் அடித்து கப்பலோட கொடியை மாற்றிடுவானுங்க. கொடி மேலே பறக்கிறதையும் மாற்றிடுவாங்க, கப்பலோட பேரையும் மாற்றிடுவாங்க. ஸோ இன்டர்போல் வந்து பார்க்கும்போது வேறு பேர் இருக்கும். ஸோ இது அமெரிக்காவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேறு விஷயம். இவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது அது வேணும். போன வாரம் இதே ட்ரம்ப் சொன்னார் 200 கப்பலை நான் வந்து உள்ளேருந்து வெளில கொண்டு வந்தேன். அது எப்படி கொண்டு வந்தேன்? வெளில வரலன்னு இந்த ஈரான்காரன் சொல்கிறான். ஒரு கப்பல் கூட 96% ஹார்முஸில் தெர் இஸ் அ ட்ராப் இன் டிராஃபிக். 96% கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு ஈரான் சொல்கிறான். அதை மீறி இவர் சொல்கிறார் 200 கப்பலை நான் வந்து 4 போட்டை விட்டு தூக்கிட்டு வந்தேன்னா உன் ஊரில் என்ன வேணால் நம்புவாங்க. உன்னையே பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க, உனக்கு முன்னாடி ஜோ பைடனே பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன வேணால் நம்புவாங்க. உலகத்தில் இருக்கவங்களாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. இது வந்து மோசமான ஒரு பின்விளைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை அமெரிக்காவுடைய கப்பல் படையும் இராணுவமும் செஞ்சிருக்கிறாங்க. சென்காமுக்கு அடி மேல் அடி விழுந்துட்டு. இல்லை, இப்போ இந்திய தரப்பு என்ன ஒரு பதிலை கொடுக்க? இந்திய மாநிலங்கள் உயிரிழப்பு. ஆமாம், அதுதான் ஃபோன் பண்ணியே சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது, இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது பெரிய அண்ணன் ஸ்தானத்தில் நீங்கள் இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேராக மார்க்கோ ரூபியோக்கு ஃபோனை போட்டு இது வந்து நல்லா இல்லை, இது வந்து பண்ணக்கூடாது, இது வந்து தவறுதலான தாக்குதல், கொடி மாறி இருக்கு, இதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நிச்சயமா சார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வாண்டடாக ஒரு நாட்டு கப்பலை அடித்தோம்னா பச்சையாகவே தெரிஞ்சது யார் அடித்தா. நீங்கள் ஈரான் மேலே பழி போட்டாலும் ஒரு பக்கம் இந்தியா வந்து தன்னுடைய அணு ஆயுதங்களை லான்ச்சரில் தூக்கி ஃபார்மிங்கில் வச்சிருக்கிறாங்க. அது இப்போ புதுசாக வச்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு ஈரான் ஒருவேளை நம்ம வளர்ந்து வர கண்ட்ரியா இருக்கு, அடுத்து நம்ம பக்கம் திருப்பதுக்கு அதாவது எப்படி சொல்ல வம்படியா வேலை பார்க்குற மாதிரி இது ஒரு சமிக்கை மாதிரி தெரியும். இல்லை ஆரம்பத்துலேருந்தே ஏங்க இந்த அமெரிக்கா எதுக்குங்க பண்ணிட்டு இருக்காங்க? இந்தியா, சைனா, ரஷ்யாவுக்காக, பிரிக்ஸ் நாடுகளுக்காக தான் இந்த பிளாக்கேடே வச்சிருக்கான். ஏங்க அமெரிக்காவுடைய ஆயில் தேவைக்கு பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து எவ்வளோ ஆயிலுங்க போகுது? 1 மில்லியன் பேரல், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. 1 மில்லியன் பேரல் அதுவே போதுமானது. இல்லை அவ்வளோதான் அவங்க வாங்குறான் அந்த இடத்துலேருந்து. மற்ற இதெல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போகுது. முக்கியமாக இந்தியாவுக்கு வருது, ஜப்பானுக்கு வருது, கொரியாவுக்கு வருது, அப்புறமா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வருது, இந்தோனேஷியாவுக்கு வருது, மலேசியா மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக போகுது. ஸோ இது எல்லாமே யார் பண்ணுறது? அமெரிக்கா பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறான்? இந்த ட்ரேடை கட் பண்ணு.
இந்த ட்ரேடை கட் பண்ணி விடுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமா? ஏங்க ஈரானுக்கும் யுஏஇக்கும் என்னங்க பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. யுஏஇயில் பேஸ் வச்சிருக்கிறது அமெரிக்கா, கத்தாரில் பேஸ் வச்சிருக்கிறது அமெரிக்கா, குவைத்தில் பேஸ் வச்சிருக்கிறது அமெரிக்கா, ஈராக்கில் பேஸ் வச்சிருக்கிறது அமெரிக்கா, சவுதி அரேபியாவில் பேஸ் வச்சிருக்கிறது அமெரிக்கா. நான் என்ன கேட்குறேன், ஈரான் போய் கியூபாலேயோ இல்லை கரிபியன் ஐலாண்ட்ஸ்லையோ வெனிசுலாவில் பேஸ் வச்சு அமெரிக்காக்காரன் ஒத்துக்குவானா? சரி, நம்ம வச்சா ஒத்துக்குவானா? இப்போ உனக்கு மாத்திரம் என்ன வேலை? சர்வதேச விதிமுறைகள்ன்றது உனக்கு மாத்திரம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் உண்டு, அப்படி தானே? ஸோ வேலையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், அமெரிக்காக்காரன் செய்கிறது எல்லாமே கரெக்ட். இது யூனிபோலார் வேர்ல்டு இல்லையா? சொல்கிறத செய்யலைன்னா உன் நாட்டு மேலே தாக்குதல் பண்ணு, உன் நாட்டு தலைமையை தப்புன்னு சொல்லுவேன், உன் நாட்டோட தலைவன் திருடுன்னு சொல்லுவேன், உன் நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஆர்கனைசேஷன் மேலே சேர்த்த வாரி அடிப்பேன். ஒரு நாயை சாவடிக்கணும்னா அந்த படத்தில் வந்ததையும் ஒரு அமெரிக்கன் தான் அந்த செய்தியை செஞ்சுருப்பான். பார்த்தீங்கன்னா நான் சொல்ல ராக்கெட்ரி படத்தில். இந்த போக்கை நம்ம எப்படி பார்க்குறது? அடுத்த நான் சொன்ன பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தானில் ஒரு பேஸ் வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். வைக்க போகிறாங்க. அடுத்தது பாகிஸ்தான் ரெடியாக இருக்குது அமெரிக்காவுக்கு பேஸை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா பக்ராம் பேஸ் கொடுக்க முடியாது, வந்து எடுத்துன்னு போடான்ட்டான், முடிஞ்சால் வந்து பிடிச்சிக்கொண்டான் தாலிபான். அதனால் அவங்களுக்கு அந்த பேஸ் கிடையாது. ஸோ இப்போ சைனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற பேரில் இந்தியாவை கவுண்டர் பண்ணின்னு உட்காந்துருக்கானுங்க ட்ரம்ப்போடைய ஆட்சியாளர்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். நம்ம இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறோம்? இதுக்கு மேலே திருப்பி தாக்குதல் பண்ணாங்கன்னா அது அதே மாதிரி அவன் ஒரு பூட்டு போடுறான்னா ஈரானுக்கு எந்த விதத்தில் நம்ம உதவி செய்ய முடியுமோ உதவி செய்ய வேண்டியதுதான், அவ்வளோதான். பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே, இந்த பிரிக்ஸோட தலைமை நம்ம கிட்ட இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப பொறுமையாக விளையாடிட்டு இருக்கோம் இந்த கேமை, டு பி ஃப்ராங்க். இது வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இப்போ ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இத்தனை நாள் நம்ம வந்து அமைதியாக வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்கா பண்ணுற எல்லா ஐஷாட்டையும் எல்லா நாடுகளும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. ஜெய்சங்கர் அவர்கள் யூரோப்பியனில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆயுதங்கள் இந்தியர்களை தாக்குது. கண்டிப்பாக இது இந்தியர்களை நான் எங்க இதில் ஏதாவது உங்களை தாக்குதான்னு கேட்டிருக்காரா? இதுதான் காலகாலம். இதை வந்து நம்ம பேசியிருப்போம். அது அந்த ரூமில் அந்த இடத்துல உட்காந்து பேசுறதுக்குன்னு ஒரு பெரிய தில் வேணும், தைரியம் வேணும், மனோதிரம் வேணும். அதை வாயில கவு விட்டு அடிப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? உண்மையிலே அதான் பண்ணியிருக்காரு. அவங்களால வாயை திறந்து பேசவே முடியாது. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா கேட்டா, எக்ஸ்ட்ரா கேட்டாரு, கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்களா? திரும்ப சொல்றேன் கேட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் பதில் சொன்னார். பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு எப்படிங்க வந்தது? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அப்போ வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரு? யூகே. இப்போதான் பிரெக்சிட்னு வெளியே வந்தானுங்க. அது கூட கேடி பசங்க பேரை மாத்தினே இருப்பானுங்க. கிரேட் பிரிட்டன் வானுங்க, பிரிட்டானியான்னு வானுங்க, யூகேன்னு வானுங்க, இங்கிலாண்டுன்னு வானுங்க. எவ்வளோ பேருங்க இந்த மறு வச்ச மாதிரி தான் அசிங்கமா. அவனுங்களுக்கே வெக்கமான சூடு சோரணம் இருக்குமான்னு தெரியாது. யூகே பண்ணுறது தப்புன்னு இங்கிலாண்டு பண்ணுறது தப்புன்னு கிரேட் பிரிட்டனு, இப்படியே பேரை மாற்றிக்கினே இருப்பானுங்க. பேர் கெட்டுருச்சுன்னா பேரை மாற்றிடுவானுங்க. அசிங்கம் பிடிச்சவனுங்க. அப்படி தான் இருக்குது, டு பி ஃப்ராங்க். ஸோ யூகேவும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் அங்கே பாகிஸ்தான்ற ஒரு நாடே உருவாக்குனாங்க. அதை உருவாக்கி இன்னி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றதே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தான். 1971ஆம் வருஷம் இதே அமெரிக்காவும் இதே யூகேவும் சேர்ந்து பாகிஸ்தான் பக்கம் தான் நின்னானுங்க. 1999ஆம் வருஷம் கார்கில் வரும்போதும் அமெரிக்கா நம்மளுக்கு ஜிபிஎஸை கொடுக்காம பாகிஸ்தான் பக்கம் தான் நின்னானுங்க. கேட்டால் 2 பக்கம் கொடுக்கலன்னு சும்மா அப்படியே பூசி மெழுகுவானுங்க. இன்னி வரைக்கும் மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் என்னைக்குமே இந்தியா பக்கம் நின்றதில்லை. இதை நம்ம பல தடவை இந்த அரங்கத்தில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். ஆனால் அதை அவங்க ஊர்லேயே போய் அதான் வாத்தி ரைடுன்னு சொல்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் அவர் தான் மாஸ்டர். ரைடு விட்டு அவங்க வாயிலேயே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், உண்மை தான். பாகிஸ்தானால் ஆயுதம் தயாரிக்கிற அளவு துப்பு இருக்கா சொல்லுங்கள், நீங்கள் ஜென்ரலாக சொல்லுங்கள். பாகிஸ்தானால் ஆயிலை கொடுத்தா அந்த ஆயிலே வச்சு பியூரிஃபை பண்ணுறதுக்கே துப்பு கெட்ட நாடு அது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். அதுலேயும் ஃபெயிலியர் அவனுங்க. கூலிப்படை. ஆமாம், கூலிப்படை தான். உலகத்துக்கே கூலிப்படை அவனுக்கு தான். அதையும் ஃபெயிலியர். அதுவும் சரியாக திறமை செய்ய முடியாது. இந்த டேவிட் கோல்மன் ஹெட்லி யாரு? பாகிஸ்தானில் பாதி, அமெரிக்காவில் பாதி. அவன் தானே 26/11 மாஸ்டர் மைண்டு. மாட்டினானா இல்லையா? அமெரிக்கா ஜெயிலில் தானே இருக்கான் அவன். அதுலேயே ஃபெயிலியர் தானே. கேவலமான ஒரு விஷயம். இப்போ பாகிஸ்தானில் பேஸே இல்லை, அமெரிக்கா பேஸே இல்லை. ஆனால் இருக்கு, ஃபுல் ஃப்ளெஜ்டு பேஸு. இந்த ஒசாமா பின் லாடன் 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்துருந்தானே, எங்கே? பேஸ் பக்கத்தில் தான், ட்ரைனிங் ஃபெசிலிட்டி பக்கத்தில் தான் ஒசாமா பின் லாடன்னு நல்ல 5 ஸ்டார் வாழ்க்கை வந்தால் யூஎஸ் உண்மையே தெரியாது அப்படின்னு வந்து நேற்று தானே எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நானுங்க. அமெரிக்கா மக்கள்லாம் பார்த்தா எனக்கு சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கெல்லாம் அறிவுன்னு ஒன்று இருக்கா? இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. காரிய பைத்தியமா? பாகிஸ்தானோட நின்று இந்தியாவை எதிர்த்துக்கிட்டு ஆனால் இந்தியா நண்பன் வெளில சொல்கிறதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வேற லெவல் மூளை வேணும். இப்போ அமெரிக்கர்கள் வந்து இந்தியர்களை வந்து தாக்க தொடங்குறாங்க. இந்த ஃப்ளாக் எல்லாம் கிழிக்கிற இந்த ஒரு எதிர்ப்பை வந்து பயங்கரமாக காட்ட தொடங்கியிருக்கிறாங்க. நம்மளோட இந்தியா வந்து அடுத்த கட்ட என்னன்னா ஈரான், சைனா,
இந்தியா, இந்த 3 வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரிக்ஸை வந்து உடைக்கிறது தான் ட்ரம்ப் அவருடைய பக்கா பிளான். இப்போ ஈரானை கிட்டத்தட்ட அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல, அப்பப்போ அடிக்கிறாப்புல. அடுத்த கட்டமாக சைனாக்கு டைரெக்டாக போக முடியாது. ஒருவேளை இந்தியா தான் கண்ணா தெரியுதா சார்? அதனால தான் இந்தியா வந்து டிஃபென்ஸில் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே வருது, ப்ளஸ் ஆயுதங்களை குமிச்சிட்டு இருக்கு. இந்தியாவையும் சைனாவையும் நேருக்கு நேராக மூட்டி விடுறது தான் அமெரிக்காவுடைய எய்ம். நான் டேரக்டாகவே சொல்கிறேன். 1971 வருஷம் சீனாக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் தான் அவன் என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான், RIC தான் உலகத்தோட ஃபியூச்சர்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் அவங்க கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். முழுசாக நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போதைக்கு 50% நம்பலாம், அவ்வளோதான். அதுக்காக நான் பஞ்சசீலெல்லாம் கைது போட சொல்ல, நேரு மாதிரி. நீங்கள் இப்போதைக்கு அவன் இறங்கி வரானா ஓகே ஃபைன், நம்ம வி ஹேட் டிஃபரன்ஸ், வி ஸ்டில் ஹாவ் டிஃபரன்ஸ், வி ஹாவ் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் மெனி திங்ஸ். ஆனாலும் அவன் இறங்கி வரான்னா ஓகேன்றது தான் இப்போதைக்கு வழி. ஏன்னா அமெரிக்காவை நம்பவே முடியாது. 100% யூ கேன் பி ஷுர் தட் நெவர் ட்ரஸ்ட் அமெரிக்கன்ஸ். யூ கேனாட். நான் இந்தியா மாத்திரம் சொல்ல, எந்த நாடுமே நம்ப முடியாது. அவங்க எந்த நாட்டோடையும், அதாவது அமெரிக்காவுக்கு நண்பர்களே ஒன்று கிடையாது. இதை நான் சொல்கிறேன், ஹென்ரி கிசிங்கர் சொன்னது. அமெரிக்கா டசன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ், இட் ஹாஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்ட்னாரு. அவரோட பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாரின் பாலிசி போயிட்டு இருக்குது. சரி, இதே விஷயத்த 1971 நான் சொல்கிறேன். 1971 இவர் சைனாவில் போய் உட்கார்ந்தாரு. 20 வருஷமாக போகாத அமெரிக்காவுக்கு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போய் உட்காந்துன்னு, சப்போஸ் இந்தியா பாகிஸ்தான் மீது அட்டாக் பண்ணாங்கன்னு நீங்கள் இந்தியாவை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்த ஆளுங்க அமெரிக்காங்க 1971. இது நடந்தது ஜூலை மாதம். டிசம்பர் மாதம் கவ்வை கொடுத்து அடித்து பங்களாதேஷ்னு ஒரு நாடாக நம்ம பிரித்து விட்டோம். ஓகேவா? ரஷ்யா நம்ம கூட நின்னாங்க. அப்போ சோவியத் யூனியனாக இருந்தாங்க, அடித்தாங்க, நம்ம கூட நின்னாங்க. அவங்க அமெரிக்கா துண்டக்கான துளியக்கான வாழை வந்து 2 காலுக்கு நடுவில், பின்னங்காலுக்கு வச்சுக்கு நடுவில் போச்சு. நான் சொல்கிற வார்த்தை கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் நடந்தது. 2 வாழை சுருட்டி 2 காலுக்கு பின்னங்காலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இந்த இடத்த விட்டு அரபிக்கடல் பிரதேசத்துலேருந்து வெளியே போச்சு. இன்றைக்கி ஈரான் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க, திரும்ப ஓட விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் போகிற வர இந்த மாலுமிகள் அடிக்கிறது, சரக்கு கப்பல் அடிக்கிறது, இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்காக. இது அமெரிக்க மக்களுக்கு உண்மையிலே அறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா யோசிச்சுக்கிட்டோம். இல்லை, பச்சையாக சொல்கிறாரு, இது நாங்கள் பண்ணலை, ஈரான் தான் பண்ணி சொல்கிறாரு. பார்க்குறது இதெல்லாம் மீனா ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? இது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்னைக்கு அமெரிக்கா ஒத்துன்னு இருக்கு எனக்கு அது மாத்திரம் சொல்லுங்க. இல்லை நான் கேட்குறேன். முதல் நாள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2026 வருஷம் ஒரு ஸ்கூல் மேலே அடிச்சு 80 குழந்தைங்க செத்து போச்சு. ஸ்கூல் குழந்தைங்களை அடிக்கிற அளவுக்கு மனசாட்சி, அதை அடிச்சுட்டு நான் அடிக்கலைன்னு சொல்கிற அளவுக்கு மனசாட்சி ஒரு நாட்டுக்கு இருக்குது. அந்த நாட்டு மக்களுக்கு உண்மையிலே மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஒரு ஸ்கூல் பசங்களை மேலே அடிச்சுட்டு வெக்கமே இல்லாமல் நான் அடிக்கலைன்னு அந்த மிசைலோட படமே போட்டு காமிக்கிறான் சிசிடிவிலேருந்து. அந்த மிசைல் ஈரான் கிட்ட கிடையாது. சில மிசைல்லாம் அமெரிக்கா வேறு யாருக்குமே கொடுக்க மாட்டான். அந்த மிசைல் வச்சு அடிச்சிருக்கிற ஸ்கூலில் அடிச்சுட்ட ஒரு அதுக்கான பாவத்துக்கான பிராயச்சித்தனியா கிடையாது. இன்னி வரைக்கும் நீ மன்னிப்பும் கேட்கல, ஒத்துக்கவே இல்லை, நான் அடிக்கலன்ற. நீ அந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் எடுத்துன்னு போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முதல் முழுக்க பசங்களை பேக் எடுத்துன்னு போனாங்களே. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா உங்களுக்கு உண்மையிலேயே அமெரிக்கன்ஸ்க்கு? ஒவ்வொரு ரோஜாப்பூவும் வச்சு நினச்சி பாருங்க. ஏன்னா அவங்க வெள்ளை தோலில் இல்லை, அப்படி தானே? அவங்களாம் ஈரான் மாதிரி இருந்தாங்க, இந்தியர்கள் மாதிரி இருந்தாங்க, பாகிஸ்தான் மாதிரி கூட இருந்தாலும் ஓகே, வெள்ளையா இல்லை, அவ்வளோதான். அதனால அவன் செத்தா கவலை இல்லை. இதே உக்ரைனில் நடந்திருந்ததுன்னா அப்படி பெரிய பிரச்சனை. ஏன்னா உக்ரைனில் நடக்கும்போது சொன்னானுங்களே ஒன்றுங்க, இட் இஸ் வெரி ஹார்ட் டு சி ஒயிட் ஸ்கின் பிளாண்ட் ஹேரு. அதில் கூட வாயில் வருது அசிங்கமாக, ஏதாவது வந்துட போகுதுங்க. முடியோட கலர் கூட முக்கியம் போல இருக்குது மனித உயிருக்கு. சார், இப்போ நம்ம வந்து அணு ஆயுதத்தை வந்து லான்ச்சரில் தூக்கி வச்சிருக்கோம் சார், பின்னணி என்ன சார்? ஏன்னா பாகிஸ்தான் அடிச்சானா திரும்ப அடிக்கணும்ல, அப்போ அங்கே ஏதோ வரப்போதா? நாம ரெடி, அவ்வளோதான். இது ஆப்ரேஷன் சிந்தூர் போதே நம்ம ரெடி தான். ஆப்ரேஷன் சிந்தூர் போது அந்த கிரண ஹில்ஸில் போட்டு வறுத்துட்டோம் தெரியுமா? அதை எடுத்து திரும்பி பொடி பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாதான் சொல்லிட்டாங்க அமெரிக்காக்காரனே. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அது குக்குடுன்ட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து ஈஜிப்ட்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி அதை எரியாமல் பார்த்துக்கலாம். இன்னும் இதுக்கு மேலே எதுவும் இல்லாமல் வெளியில் பரவாமல் பார்த்துக்கிறதுக்கு பண்ணானுங்க, அவ்வளோதான். அடிச்சால் நான் என்ன பண்ண முடியும்? பாரத பிரதமரோட பேச்சு கேட்டிருக்கீங்களா? எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது பாகிஸ்தான் சொல்கிறான், எங்ககிட்ட தீபாவளி பட்டாசா இருக்குதுன்னு கேட்டார். கேட்டாரே இல்லை. நம்ம தீபாவளி பட்டாசும் வெடிப்போம், இதுவும் வெடிப்போம். அமெரிக்கா கண்ணில் உண்மையிலே மண்ணை தூக்கிட்டு நம்ம வந்து அந்த அணு ஆயுத சோதனை நடத்தணும் 1998. அதுக்கு தான் நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போட்டாங்க. நல்ல வேலை. அதுக்கு காரணம் நம்மளுடைய பாரதத்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா, அவரோட பேர் சுப்பிரமணியம். அவர் தான் இந்தியாவுக்கு அணு ஆயுத நாடாக மாறணும்னு சொல்லி அவருடைய முழு உழைப்பு, அவருடைய எண்ணம் இன்னைக்கு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா நன்றி சொல்லுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தாய் 8 அடி பாய்ஞ்சதுன்னா குட்டி 16 அடி பாயுது, நீ பதில் சொல்லிட்டு இருக்காரு இவர் உட்காந்து. ஸோ அதனால நன்றி மறப்பது நன்று.
அதனால் இதெல்லாம் நம்ம ஏன் வைக்கணும்? அவன் அடிக்க மாட்டான்னு கேரண்டி இருக்கா? பாகிஸ்தான் மாதிரி ஒரு 3rd rated கண்ட்ரி அடிக்க மாட்டான்னு நம்பிக்கை இருக்கா? பங்களாதேஷ் இன்னைக்கு யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? இந்த எல்லா செக்கும் யார்கிட்ட இருக்குது? பஹல்காம் அட்டாக்குக்கு அமெரிக்கா சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அமெரிக்காவுடைய ஃபார்மர் சிஏ ஏஜென்ட் ஒருத்தர் சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பஹல்காம் அட்டாக்குக்கு அமெரிக்கா பொறுப்பு இல்லை, அமெரிக்கா சொல்லி பாகிஸ்தான் செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது, அப்படி கண்டிப்பாக அமெரிக்கா பின்புலப்பத்தில் இல்லை அப்படின்னு நான் என் வாயால் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? 26/11 அட்டாக்கு அமெரிக்காவுக்கு தெரியாதா? இன்னமும் அமெரிக்கா இஸ்ரேல் பின்னாடியே உட்காந்துருக்க மாதிரி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இவங்க நபர்கள் மீது தாக்குதல் பண்ணும்போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு? சரி, இந்த நரிமன் ஹவுஸில் யார் இருந்தா? அங்கே இருந்த இஸ்ரேலியர்களை கொல்லப்படும் போது ஒரு குழந்தை நடு ரோட்டில் உட்காந்து அழுதுது, நம்ம எல்லாம் கூட சேர்ந்த அழுவில் 26/11 போது. அப்போ அதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாதா? இப்போ இந்த போக்கு இப்படியே போணுச்சுன்னா பிற நாடுகள் அமெரிக்கா எடுத்து ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதுதான் இப்போ எல்லாமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யார் அமெரிக்காவோட இருக்குன்னு சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க அமெரிக்காவோட நிற்கிறது. ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க. யுக்ரைன், இஸ்ரேல்லாம் நிற்காதுங்க. இஸ்ரேல் கூட அமெரிக்கா நிற்குது. ஏன்னா கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான். இப்போ இஸ்ரேலுக்கு வேற ஏதாவது நாடு ஆயுதம் சப்ளை பண்ணுச்சுன்னா இஸ்ரேல் கைட்டு விட்டு போயிடுவோம் அமெரிக்காவை. அதான் கரெக்ட், செய்வாங்க அது. இப்போ ரஷ்யா வந்து நான் அவங்க கூட நிற்கிறேன், சீனாவோ இந்தியாவோ சேர்ந்து நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம், இந்த பிராந்தியத்தில் உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு கேரண்டி கொடுத்தா இஸ்ரேல் கைட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்காங்க. அப்படி வருமா சார் இந்த கொட்டத்தை? சான்சஸ் இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், ஆரம்பத்துலேருந்து ஒன்று தான். இது எல்லாமே எதை நோக்கி நகருது அப்படின்னா அமெரிக்கா கடன் கட்டாமல் இருக்கிறதுக்கு என்னவோ தான் பார்த்துட்டு இருக்கு. 38 ட்ரில்லியன் கடன் இருக்கு. அவங்களோட எக்கானமி 27 ட்ரில்லியன், அவங்களுடைய டெட்டு வந்து 38 ட்ரில்லியன் இருக்கு. 38 ட்ரில்லியன் கோடி இந்திய ரூபாய் மதிப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணத்தை திரும்ப கொடுப்பதற்கு என்ன ஏஐயில் இருக்கக்கூடிய மாடல்ஸை வந்து பிளாக் பண்ணுன்னு சொல்கிறான் அமெரிக்கா. மற்ற நாடுகளுக்குலாம் உதவி போடக்கூடாதுன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப ஓஎஸ் வேணும் நம்மளுக்கு. நீ ரீல்ஸ் போடுறதுக்கு வேற பிளாட்ஃபார்ம் இருக்குது, வேற தேடணும். நம்ம அமெரிக்கன் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசுகிற காணொலியும் அமெரிக்கன் பிளாட்ஃபார்ம் தான் வரப்போகுது. நம்ம ஹைட் டைம் வி ஹாவ் டு டூ இட் அப்படின்றது. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு டெலகிராம் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் ஒழுங்கி போ தப்பிச்சோம் இல்லைன்னா. ஸோ இது எல்லாமே மாற்று. இப்போ இப்படிதான் ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேனே, ஸோவுக்கு மாறுங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்திய தயாரிப்புகளுக்கு சான்ஸ் கொடுங்க. அதே பர்ஃபெக்ஷன் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். தெர் இஸ் நோ கம்ப்ளீட் ப்ராடக்ட். இந்த ஃபேஸ்புக்கோட 2009 வருஷத்தோட ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா சொரி மாதிரி தான் இருக்கும், இப்போ இருக்க மாதிரிலாம் இருக்காது. அப்போ உன்னால் ஒத்துக்க முடிஞ்சதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நீ கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அப்படி தான் இருப்போம், சொரி மாதிரி தான் இருப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆகிடுவோம்ல, அந்த மாதிரி தான் அது. அதனால் இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுங்க, எல்லாரும் சேர்ந்தாது ஆரம்பிப்போம். இதெல்லாம் பண்ணால் மாத்திரம்தான் அடுத்து நம்ம வரும் காலம் கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருக்கும். பாகிஸ்தானை அவங்க பேஸாக யூஸ் பண்ணுவாங்க, பங்களாதேஷை பேஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதை வங்காளிகளே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது, அது முடிஞ்சு போச்சு அந்த டைமு. அவங்க நாட்டில் வந்ததுன்னா சிவில் வார் தான் வரும். டாலர் பக்கம் ஒன்று, டாலருக்கு எகெயின்ஸ்டாக ஒரு பக்கம், அப்படி தான் சண்டை வரும். பாகிஸ்தானுக்கு போயிட்டு காஷ்மீர் நம்ம கூட வந்து சேர்ந்துச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க. அது மேலே பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்க போகிறது இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்குமா சார்? நம்ம எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கும். இது 100% என்னால் சொல்ல முடியும். அவன் ஆரம்பிச்சாலும் நம்ம முடிச்சிடுவோம், அது ரொம்ப கேரண்டி. சப்போர்ட்டுக்கு பிற நாட்டோட உதவி நமக்கு தேவை. எல்லா நாடுமே ரெடியாக இருக்காங்க, தேவைப்பட்டாலும் ரெடியாக இருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியமே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? கம்முன்னு தானே இருந்தானுங்க. புரிஞ்சுக்கிறாங்களா அவங்க யார் யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கனாலும்? நான் பதிவே போட்டேன் பெரிய லிஸ்ட்டு. பாகிஸ்தான் ஒரு துப்பு கட்டு நாடுங்க, அவங்களால செய்ய முடியாது. அவங்க குடிசை தொழில் மாதிரி ஆல்ரெடி இருக்கிற அமெரிக்க துப்பாக்கிகளை வாங்கி அதே மாதிரி செய்ய முடியும் அவங்களாம். அது கூட பாருங்க ஆக்கப்பூர்வமாக தான் இருக்கா. சைனாக்காரன் எலக்ட்ரானிக் பொருள் செஞ்சு ரேடியோவாவது விற்கிறான் இவன். அதனால அந்த நாட்டுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணால் தாங்க முடியும். அந்த நாடால் அதை வச்சு கூட சுட முடியாது அவங்களால. இது வரைக்கும் எத்தனை போரை ஜெயிச்சிருக்காங்க. தாலிபானே போட்டு பழகிறாங்க அவனை. அப்போ யாரோ ஒருத்தன் கூட நிற்கணும்ல. இப்போ உள்நாட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வந்து அதை தான் சொல்கிறேன். இல்லை நான் என்ன கேட்குறேன், தாலிபான் பழகிறான் அப்படின்னா அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணாதாங்க பாகிஸ்தான் ஜெயிக்கவே முடியும், நிற்கவே முடியும். சரி, பாகிஸ்தானுடைய இந்த பேஸ் எல்லாத்தையும் பொழுதுட்டோம் நம்ம. இவன் என்ன பண்ணிருக்கணும்? அவன் தானே சண்டை போட்டிருக்கணும். இவன் எங்கே போய் கதறினான்? அமெரிக்காவில் தானே கதறினா.
சைனா கம்முன்னு தான். அமெரிக்கா தானே வந்து நான் நிறுத்துறேன் உனக்கு இதுக்கு சம்மந்தமே வேலையை பார்த்துட்டு போயான்னு தானே சொன்னோம். நம்ம 80 தடவை சொல்லிட்டார் அந்த ஆளு. செஞ்சுரி போட்டுருவான்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். நான் தான் நிறுத்தினேன் மகாபாரத போரையும் நான் தான் நிறுத்தினேன். நோபல் பிரைஸ் வாங்குறாருன்னு சொல்லிட்டு அதில் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு. சரி, நோபலே யாருங்க? ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து வந்த மகான் அவர். வெடிகுண்டு தயாரிச்சவர் தானே அவர். ஏதோ அவர் வந்து அவர் வெடிகுண்டு நாய் வித்த பணம் கொலைக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது நோபல் பிரைஸ்ன்றது. உலகத்தில் பாதி பேர் சாவறதுக்கு காரணமான டைனமைட்டு. அதோட டைனமைட்டோட அட்வான்ஸ் ஃபார்ம் தான் உங்களுடைய எல்லா ஆர்டிஎக்ஸி எல்லாமே வருது. ஸோ ஒரு கொலை செய்யக்கூடிய அதனால வேற மைண்ட் செட்டப்பில் செஞ்சுட்டான்னு சொல்லி என்ன தான் பூசி மெழுகுனாலும் அந்த பணம் தானே இன்னைக்கு இது ப்ரைஸாக வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் அப்படி தானே. ஸோ அமைதிக்காக விற்றீங்க நீங்கள். அமைதிக்கான நோபல் ப்ரைஸ், அதாவது கோல்டு ஃபயரு ஹாட் ஐஸ் மாதிரி அமைதிக்கான நோபல் ப்ரைஸ் இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்திக்கலாம். நன்றி. ஜெயின் சார்.